தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாகவே சொல்கிறேன், நல்ல தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் என் தம்பி ரமேஷனுடைய குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்க பார்ப்போம். தன் சொந்த வீட்டை அடமானம் வைத்துவிட்டு தேர்தல் களத்தில் நின்ற என் தம்பி ரமேஷ், அவருடைய உறவினர் 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்தை, பால தண்டாயுதபாணி திருத்தலத்திற்கு சொந்தமான இடத்தை வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டினார். இல்ல, அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாதானே தைரியமா இந்த துணிச்சலான செயல்ல ஈடுபடுவாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி அவருக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணிருக்குல்ல, நிறைய இடங்கள ஆட்சியில எல்லாம் இது நடந்திருக்கு. ஜனநாயகம் 23ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகத்தில் பார்த்தீங்களா, கட் அவுட்டுகளுக்கு மாலையை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? தலைவனா சொல்லிவிட்டார், மாலையை போடுங்க. கர்நாடகத்திலும் லட்சக்கணக்கான தொண்டர்களை பெற்றிருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஜனநாயகனுடைய கட் அவுட். திமுக சவுகு சங்கர்னு ஒரு யூடியூபரை என்ன பாடுபடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. பெற்ற தாயை கொலையில் கொண்டு போய் முடித்திருக்கிறார்கள். செத்துட்டாங்க அந்த அம்மா. ஒரு சாதாரண யூடியூபர், ஊடகங்களில் பேசக்கூடியவருக்கு எவ்வளவு நெருக்கடிகளை இந்த திமுக கொடுத்தது. அவர் என்ன பேசினார்? இந்த ஆட்சியில் தவறு நடக்கிறது, குற்றங்கள் நிறைய நடக்கிறது என்று ஆதாரப்பூர்வமாக சில விடயங்களை வெளியிட்டார். ஊழல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுடைய பதவிகளை தூக்கி எறிவேன். ஏன்னு அந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, யாருடைய உழைப்பிலும் இவர்கள்லாம் வெற்றி பெறவில்லை. என் தலைவன் விஜய் அவருடைய முகத்தை பார்த்து தான் இவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் எங்கள் கட்சிக்காரர் 1.5 லட்சம் ரூபாய் ஏதோ கையூட்டு வாங்கியதாக பரபரப்பான செய்தி தலைவராக இருந்தவர். ஒரு செய்தி வந்தோடனே அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கினது மட்டும் இல்லை, உடனடியாக கைது செய்திருக்கிறது இந்த அரசு என்பதை இந்த மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த ரீல்ஸ் போடுறவங்க ஒரு சில பேர் தன் புகழுக்காக போடக்கூடியவர். அமைச்சர்களுக்கு எதுக்கு புகழ்னு எனக்கு தெரியலை. தயவுசெய்து அதைத்தான் தலைவர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பள்ளிக்கூடங்களோ அல்லது இதர அரசு அலுவலகங்களிலோ போய் நீங்கள் நீங்கள் செய்கிற வேலையை ரீல்ஸ் போட்டுவிட்டு அதில் புகழ் தேட வேண்டும் என்று நினைப்பது என்பதே பிற்போக்குத்தனமானது என்று நான் பார்க்கிறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனத்துக்குள்ளாக்கிட்டே போறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தம்பி ரமேஷ் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அரங்கநாதர் அருள்பாலித்து கொண்டிருக்கிற அந்த தொகுதியில் தேர்தல் களத்தில் மிக கடுமையான வெயில் சூழலில் தம்பிக்காக நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிரச்சாரத்தில் எல்லார்ட்டையும் வாக்கு கேட்பது இயல்பு. மருந்து கடை விற்பனையாளரிடம், பழைய இரும்பு வியாபாரிகளிடம், இப்படி ஒவ்வொருத்தராக மிதிவண்டியில் போனவர்கிட்ட கூட அல்லது இருசக்கர வாகனத்தில் போனவர்கள்கிட்ட கூட நான் உள்வாங்கியில் பேசி கொண்டே போகுது. அண்ணா பார்த்து செஞ்சுருங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டணும்னு சொல்கிறேன். அப்படி கடந்து போகும்போது திருவரங்கம் கோயிலை ஒட்டிய ஒரு இடத்துல ஒரு அம்மா கூழ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட மேலே வண்டியில் வாகனத்தில் நின்று ஓட்டு கேட்கணும். அம்மா கூழ் விற்கிறம்மா, மறந்துடாத, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்கிறேன். அவங்களும் கையை காட்டுறாங்க. கூழ் குடிக்கணும்னு ஆசை தான், ஆனால் விரைவாக பிரச்சாரத்துக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய சூழல் இருக்குமா, மறக்காத போது தம்பி ரமேஷ் என்பதில் அண்ணா கூழ் குடிப்போமாண்ணா. சரியான வெயில், 11 மணி இருக்கும் காலையில், சாப்பிடல. கூழ் குடிச்சோம். எல்லோரும் இறங்குங்க. 100 பேருக்கு மேலே இறங்கி கூழை குடிக்கிறோம். 100 பேருக்கு அங்கே கூழ் இல்லை. இதில் என்ன பெருமைனா, ஒரு சொம்பில் அந்த கூழை ஊற்றி நானும் தம்பி ரமேஷும் சாப்பிட்ட விதம் ஊடகங்களில் பெருசாக அது பேசப்பட்டது. ஒரு ஏழ்மையின் அல்லது எளிமையின் மகனாக பிறந்திருக்கிறார். அவர் தேர்தல் களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் அழுகிறார். ஏன் அழுகிறீங்கன்னு லயோலாமணி கேட்குறார். இன்றைக்கி தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக வாழ்த்துக்கள் அவருக்கு, என்னுடைய இளவல். அவர் சொல்கிறார், எதுக்கு அழுகிற நீ, எது வந்தாலும் பார்த்துக்கோ விடு. தன் சொந்த வீட்டை அடமானம் வைத்துவிட்டு தேர்தல் களத்தில் நின்ற என் தம்பி ரமேஷ் உடைய குடும்பம் ரொம்ப 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 எளிமையான குடும்பம். இன்றைக்கும் பெற்றோர்கள் கூலி வேலைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பணமே இல்லாமல் களத்தை கண்ட தம்பி ரமேஷ் இன்னைக்கு களங்கம் கற்பிக்கப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தால் பாராட்டு பெற்ற ஒரு அமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக திருட்டு முன்னேற்ற கழகமாக இந்த நாட்டை சுரண்டி கொளுத்த கயவர்கள், அயோக்கியர்கள்
என் தம்பியை வசைபாடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார். நீ பாடிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அவருடைய உறவினர் 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்தை, பால தண்டாயுதபாணி திருத்தலத்திற்கு சொந்தமான இடத்தை வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படை தம்பி பேட்டியில் சொன்னார். புதுசு புதுசாக எனக்கு ஒரு உறவை அறிமுகப்படுத்துகிறாங்க, உறவினர்கள்னு சொல்கிறாங்க, எனக்கு யாருன்னே தெரியலை. இப்படி ஒரு செய்தி வருகிற போது வட்டாட்சியரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்திருக்கிறது இந்த அரசு, தமிழக அரசு, தமிழக வெற்றிக்கழக அரசு. இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 2023 சேகர்பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோதே அந்த இடத்தை ஆட்டையப்படுவதற்கு திமுக புள்ளிகள் மிக மும்முரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை என் தம்பி ரமேஷ் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பனம்பழம் கல்லடிப்படாது, மாம்பழம் தான் கல்லடிப்படும். சார், இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சார் பதிவாளர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த ஒரு நபர் வந்து கையெழுத்து போட்டதுனால தான் அந்த 100 கோடி மதிப்புள்ள சொத்து வந்து ஒரு 2 கோடிக்கே விற்கப்பட்டது. அது கோவில் நலனும் அவருக்கு தெரியாதா? தெரியாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. எல்லாம் தெரிந்து தான் எப்படியாவது இப்போ இந்த 70 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சிகளில் எதை வேணாலும் விற்கலாம், எதை வேணாலும் ஆட்டையை போடலாங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி வைத்த அதனுடைய தொடர்ச்சியினுடைய நீட்சி தான் இவர் வந்து இந்த வேலையை செஞ்சார். இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இல்லை, அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாதானே தைரியமாக இந்த துணிச்சலான செயலில் ஈடுபடுவாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி அவருக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்குல்ல, நிறைய இடங்கள ஆட்சியிலலாம் இது நடந்திருக்கு. இப்போ அதுக்கு தான் சிபிசிஐடி விசாரணையை நம்ம கோரியிருக்கிறோம். இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள். இப்போ எங்கள் ஆட்சியில் இப்போ என்னுடைய தம்பியே தவறு செய்தால் சிபிசிஐடி விசாரணை ஏன் உத்தரவிடணும்? ஆமாம், நான் தான் பண்ணிட்டோம், நாங்கள் தான் பண்ணிட்டோன்னு வெக்கி தலகுனிய வேண்டிய இடத்துல தான் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவை இயங்கும். அப்படி இல்லையே, நாங்கள் நேர்கொண்ட பார்வையில் நிதானமாக பொறுமையாக என் தலைவன் இடுகிற கட்டளைகளுக்கு அமைச்சர் கட்டுப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே இப்போ வந்து அமைச்சர்கள் விரிவாக்க கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் உழைச்சா மட்டும் பத்தாதுல்ல. இல்லை, நிரந்தர முதல்வர்னா அப்போ இனிமேல் விஜய் அவர்கள் தான் முதல்வர். இன்னும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முதல்வர் தான். இதுக்கடையில் இன்னொன்று சொல்லிடுறேன், எந்த நேரத்திலும் பிரதமராக வர வாய்ப்பு இருக்கிற தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென்னிந்திய பிராந்திய நாடுகளில், பிராந்திய மாநிலங்களில் இன்றைக்கு எங்கள் தலைவனுடைய புகைப்படம் இல்லாமல் எங்கேயும் அரசியல் இல்லை. ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகத்தில் பார்த்தீங்களா, கட் அவுட்டுகளுக்கு மாலையை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? தலைவனாக சொல்லிவிட்டார் மாலையை போடுங்கன்னு. கர்நாடகத்திலும் லட்சக்கணக்கான தொண்டர்களை பெற்றிருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஜனநாயகனுடைய கட் அவுட். இன்னைக்கு இந்த சார்பதிவாளரை தூக்கி அடிப்பதற்கும் சிபிசிஐடி விசாரணையை உள்ளே கொண்டு வருவதற்கும் ஒரு முகாந்திரத்தை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்றால் இது சாதாரண விடயம் இல்லை. இப்போ எதிர்கட்சிகளுக்கு கேள்வியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி சார் பின்னாடி வந்து ஒரு பின்புலம், பெரிய பின்புலம் இல்லாமல் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ ஆளும் கட்சியோடைய ஆதரவுனால இவர் இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு குற்றம் சாட்டலாம் வைக்கிறாங்க இல்லையா? பள்ளிக்கரணையில் 2000 கோடி ரூபாய் திட்டத்தை பல்வேறு உயிரின பெருக்கத்திற்கு பயன்படக்கூடிய பள்ளிக்கரணை ஆட்டையை போட்ட அயோக்கியர்கள் யார்? அதை விரிவாக்கம் செய்ய முடியுமா? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே இவர்கள் சதி செய்து இன்னைக்கு வர அந்த 100 கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு திருப்பி கொடுக்கல. முன்பணம் கொடுத்த 100 கோடி ரூபாய் 5 அமைச்சர்கள் பிரித்து கொண்டார்கள். அதை பற்றி பேசுவார்களா திமுகவினர்? எங்கள் தம்பி ரமேஷ் யார்கிட்ட போய் கைவிட்டு வாங்கியிருக்கிறாரு? ஆதாரம் இருக்கா? சொல்ல முடியுமா? சவால் விட்டு கேட்குறேனா? தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாகவே சொல்கிறேன், நல்ல தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் என் தம்பி ரமேஷனுடைய குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்க பார்ப்போம். சவால் விட்டு சொல்கிறேன். இன்றைக்கி என் தம்பி இன்னைக்கு ஊடகங்களில் வந்து பேசுகிறார்ல, அப்படி ஒரு எண்ணமும் இல்லை, நிலைப்பாடும் இல்லை. அவர்கள் யாரென்றே எனக்கு தெரியாது, புதிதாக உறவினர்களை கொண்டு வந்து இறக்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்றால், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய இளவல் கில்லி சாரத்தை ஒரு குற்றச்சாட்டை வச்சு என்னென்னமோ மோதி பார்த்தாங்க, முடியலை. இப்போ அடுத்து தம்பி ரமேஷ்கிட்ட வந்திருக்காங்க, இப்போ அடுத்து வேறு ஆள்கிட்ட போவாங்க. இது இவங்களுடைய நிலைப்பாடு. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக செய்யாத செய்தியா? திமுக செய்யாத செயலா? இல்லை, அவங்களுக்கு மாற்று தானே தாவேக்கா. அப்போ தாவேக்கா போது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரும்போது மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நீங்கள் எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர் இப்போ இந்த 2 மாதம் கூட இன்னும் முடியலை. இந்த 2 மாத காலகட்டத்திற்குள் தைரியமாக, துணிச்சலாக, எந்த முதலமைச்சரும் சொல்லாத ஒரு விடயத்தை ஊழல் செய்வதற்கு உறுதுணையாக யார் இருந்தாலும் தூக்கி எறிவோம் இருக்கிறார். லஞ்சம் கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கன்னு இருக்கிறார்.
லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. லஞ்சம் கேட்டால் இந்த எண்ணுக்கு தகவலை உடனடியாக அனுப்புங்கள் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாது, ஒரு 6 அரசு உயரதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக சொல்லி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இது வந்தது? திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததா? அதான் திமுகவுக்கு மாற்று இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நாங்கள் அடித்து சொல்லுகிறோம் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. ஆக இன்றைக்கி ஒவ்வொரு துறைகளிலும் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. இன்றைக்கி காலையில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர், ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் எங்களுக்கு உடனடியாக தகவல் தெரியுங்கள் என்று துணிச்சலாக அறிவிக்கிற அமைச்சர்களை எங்களது தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது என்றால் இதை விட என்ன சொல்ல முடியும்? திமுக இதெல்லாம் சொன்னாங்களா? கொள்ளை அடித்ததெல்லாம் குரல் வழக்கில் போட்டு மிதித்து கொண்டார்கள். அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லாமல் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஏழைகளாக நின்று ஏழை மக்களுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழக ஆட்சி என்கிற தன் திமிரோடு நான் பேசுகிறேன். சரி, இப்போ அடித்த கொள்ளைகள்லாம் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுபோல் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எதிர்க்கட்சியான திமுக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக வேலையில் மட்டும்தான் ஈடுபடுறாங்க. ஸோ நாங்கள் தவறே பண்ணனாலும் அவங்களுடைய அந்த பவரை பயன்படுத்தி எங்கள் மீது ஒரு வஞ்சகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. திமுக சவுக்கு சங்கர்னு ஒரு யூடியூப்பரை என்ன பாடுபடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. பெற்ற தாயை கொலையில் கொண்டு போய் முடித்திருக்கிறார்கள். செத்துட்டாங்க அந்த அம்மா. ஒரு சாதாரண யூடியூப்பர், ஊடகங்களில் பேசக்கூடியவருக்கு எவ்வளவு நெருக்கடிகளை இந்த திமுக கொடுத்தது. அவர் என்ன பேசினார்? இந்த ஆட்சியில் தவறு நடக்கிறது, குற்றங்கள் நிறைய நடக்கிறது என்று ஆதாரப்பூர்வமாக சில விடயங்களை வெளியிட்டார். அது பேர் என்ன? இன்றைக்கி அதே சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் சுதந்திரமாக தன் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். அந்த கருத்துக்களின் அடிப்படையிலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்போ நான் உங்களிடத்தில் பேசுகிறேன், உண்மையிலேயே என்னுடைய பேச்சை தீவிரமாக உன்னிப்பாக என் தலைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஏதாவது தப்பாக பேசிட்டா கூப்பிட்டு கண்டிக்கிற இடத்துல என் தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், திமுக பழிவாங்கல் நடவடிக்கை ஏராளம் செய்திருக்கிறது. சாதாரணமாக செய்யலை அவங்க. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கில் இன்றைக்கு வரை என்னவென்றே கேள்வி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் பால் வியாபாரி, ஆட்டுத்தோல் வியாபாரி, பழைய இரும்பு வியாபாரி, அந்த சாலையில் கடந்து போன அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்ததா இல்லையா? அது பேர் என்ன? நான் கேட்குறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு 2 ஆண்டுகளாக ஊற்றி மூடி வச்சுருந்தீங்களே, சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தடையாணை வாங்கினீங்களே. நேற்றைய தினம் எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அறிவித்திருக்கிற ஒரு அரசை தமிழ்நாடு பெற்றிருக்கிறதா இல்லையா? நான் கேட்குறேன், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது திமுகவினர் செய்தார்களா என்ற கேள்வி நிச்சயம் விரைவில் வெளியில் வரும். ஆனால் நேர்மையான விசாரணை என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா? அவர்கள் யாரையெல்லாம் சீண்டுகிறார்கள்? ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் இதில் பங்கெடுத்திருக்கலாம் என்று சந்தேகம் பல அரசியல் தலைவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. சேகர்பாபு என்கிற ரவுடித்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பல ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பேசினார்கள். இது எல்லாமே வியூகம் தானே, நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. நிரூபிக்கணும்ல. குற்றவாளிகள் யார் என்பதை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்வதற்கு சட்டத்தில் முகாந்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு. 28 பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க. முக்கிய குற்றவாளி யார்? ஏன் கைது பண்ணலை? காசு கொடுத்தவன் யார்? அவனை ஏன் கைது பண்ணலை? திட்டம் திட்டியவன் யார்? அவனை ஏன் இன்னும் கைது பண்ணலை? ஆக இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு முன்முயற்சி. இது திமுக பழிவாங்களா? இது திமுகவை பழிவாங்குவதா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் இந்த மண்ணில் சரியான நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களும் விரும்பிய ஒன்று. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தான் பெரம்பூர் தொகுதியில் என் தலைவன் வெற்றி பெற்றதும். அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தலைவனை விரும்பியவர்கள் இன்றைக்கு என் தலைவனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். குளத்தூர் தொகுதியில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை விரும்பியவர்கள், நம்பியவர்கள் முன்னாள் முதலமைச்சரையே தோற்கடித்திருக்கிறார்கள். நீதி விசாரணை சரியில்லை, என் அண்ணனை கொலை செய்தவர்களை சிபிஐ விசாரணை கொண்டு தடுக்கிறதா திமுக என்று கோபப்பட்டவர்கள் முன்னாள் முதலமைச்சரையே தோற்கடித்த வரலாறும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு எங்களுடைய தலைமை, எங்களுடைய தலைவர்
உடனடியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம், தீவிரமாக விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது என்றால் இதுக்கு பேர் என்ன பழி வாங்கலாம்? ஆக ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு என் தலைவன் போராடி கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. இல்லை, நேர்மையான நிர்வாகம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா, அப்படி இருந்ததுன்னா, ஸோ விஜய் அவர்கள் இதை அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து அமைச்சரவை கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஊழல் அப்படின்ற ஒரு பேச்சு அமைச்சர்கள் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்கள பதவி நீக்குவேன், அவங்க மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதே போல் அமைச்சர்கள் மீது பல்வேறு சர்ச்சைகளுமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் காதுக்கு போய் அதனால் அதிருப்தியும் அடைஞ்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது அரசல் புரசலாக இவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் காதுக்கு போனதுனால தானே இந்த ஒரு அதிரடி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. சொல்லிட முடியாது. இப்போ திமுக ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மையாகவே இருந்து செயல்பட்டார். காவல்துறை உயரதிகாரிகள் அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்ன கூற்றை நம்பியே ஆட்சி நடத்தியவர். எங்கள் தலைவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியுடைய பேச்சை கேட்கவில்லை. அன்றாடம் செய்தித்தாள்களில் என்ன வருகிறது, என்ன செய்கிறார்கள், மக்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள், அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் ஊடகத்தின் வாயிலாக செய்தித்தாள்களின் வாயிலாக பார்த்து படித்து தன் மனதில் ஏற்பட்ட விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி காலையில் அமைச்சரவை கூட்டம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஊழல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களை பதவியிலிருந்து தூக்கி எறிவேன். ஏன்னு அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, யாருடைய உழைப்பிலும் இவர்கள்லாம் வெற்றி பெறவில்லை, என் தலைவன் விஜய் அவருடைய முகத்தை பார்த்து தான் இவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ உத்தரவிடக்கூடிய இடத்தில் தான் தலைவன் இருக்கிறார். நான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி நான் ஏற்கனவே சொன்னதை போல அமைச்சர்களோ அமைச்சர் சார்ந்தவர்களோ, இப்போ திமுக ஆட்சியில் தான் அமைச்சர்களுக்கு வந்து பிஏ போட்டிருந்தாங்க. அந்த பிஏவை சந்திக்கணும்னா இன்னொரு பிஏவை பார்க்கணும். பிஏக்களுக்கே பிஏ போட்டிருந்த வரலாறுலாம் உண்டு. ஆனால் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எந்த ஒரு பிஏவும் போய் பார்த்தா உடனே உள்ள விட்டு அமைச்சரை சந்திக்க விடுகிற ஒரு பாங்கை உருவாக்கியிருக்கிறார். திமுக போல பிஏக்களுக்கு பிஏ போட வேண்டிய தேவை இருக்கிறதா? இப்போ இந்த ஆட்சியில் நேரடியாக யார் தவறு செய்தாலும், நேற்றைய தினம் எங்கள் கட்சிக்காரர் 1.5 லட்சம் ரூபாய் ஏதோ கையூட்டு வாங்கியதாக பரபரப்பான செய்தி, தலைவராக இருந்தவர் ஒரு செய்தி வந்தோடனே அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கினது மட்டும் இல்லை, உடனடியாக கைது செய்திருக்கிறது இந்த அரசு என்பதை இந்த மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் காம்ப்ரமிஷன் இல்லைல்ல, எங்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் காவல் நிலையத்தில் போய் பேரம் பேசலை இல்லை. தவறுதான் என்பதை தமிழக வெற்றி கழகம் உணர்ந்துதான் எங்கள் கட்சிக்காக அவர் எவ்வளவோ உழைத்திருப்பார், எவ்வளவோ செலவழித்திருப்பார். ஆனால் பொதுமக்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு நான் அதை தர்றேன், இதை தர்றேன், இன்னத்தை பண்ணுறேன், அன்னத்தை பண்ணுறேன்னு சொல்லி யார் இருந்தாலும் அவர்கள் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு கட்சியை விட்டு நீக்கியதோடு மட்டுமல்லாமல் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிற கட்சி எங்களது கட்சி, எங்கள் சொந்த கட்சிக்காரரே. அப்படி என்றால் ஒரு நேர்மையான நிர்வாகத்திற்கு அடித்தளம் போடுகிற சான்றாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் அவர்கள் இதை உன்னிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அமைச்சர்களுக்கு இன்றைக்கி எச்சரிக்கை. நானும் சொல்கிறேன், தயவு செய்து அமைச்சர்களோ அதன் சார்ந்தவர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரேனும் தவறு செய்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். என் போன்றவர்கள் உங்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது. ஊடகங்களில் உங்களுக்காக நான் செய்யவில்லை என்று மறுதளிக்க முடியாது. செய்த குற்றம் உண்மையாக இருப்பின் நான் அவர்களுக்கு உங்களுக்காக சமாதானம் பேச முடியாது. உண்மை என்னவோ அதைத்தான் நான் பேசுவேன். அது எங்களுடைய அமைச்சர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ தவறு செய்தாலும் நீங்கள் செய்தது குற்றம்தான் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக நான் பேசுவேன். ஏன்னா நான் திமுகவை திட்டாக இல்லை, எவ்வளவு தவறுகளை சுட்டிக்காட்டி திட்டியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே தவறுகளை எங்களது அமைச்சரவையோ அல்லது எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களோ செய்தால் என் போன்றவர்கள் கைகட்டி வாய்ப்பற்றி கொண்டிருக்க முடியாது. என் தலைவன் எடுக்கிற நடவடிக்கை என்ன என்பதை உற்று நோக்கிவிட்டு அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் நம்ம ஊடகங்களை வந்து வெட்ட வெளிச்சமாக நான் பேசுவேன். அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அந்த இடத்தை கூட கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு அமைச்சரவையை கூட்டி முதல்வர் அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறார். இல்லை, ரீல்ஸ் போடுறது வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் இருக்கட்டும், அமைச்சர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுவுமே வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அதை தவிர உணர்ந்திருக்கா தாவேக்கா, அதனால தான் இந்த ஒரு அறிக்கையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? இந்த ரீல்ஸ் போடுறவங்க ஒரு சில பேர் தன் புகழுக்காக போடக்கூடியவர்கள். அமைச்சர்களுக்கு எதுக்கு புகழ்னு எனக்கு தெரியலை. தயவுசெய்து அதைத்தான் தலைவர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பள்ளிக்கூடங்களோ அல்லது இதர அரசு அலுவலகங்களிலோ போய் நீங்கள் வந்து அந்த நீங்கள் செய்கிற வேலையை ரீல்ஸ் போட்டுவிட்டு அதில் புகழ் தேட வேண்டும் என்று நினைப்பது என்பதே பிற்போக்குத்தனமானது என்று நான் பார்க்கிறேன்.
அவர்கள் தன் தேவைகளை, மக்களுடைய தேவைகளை தன் சேவைகளாக செய்யக்கூடியவர்கள். அதில் ரீல்ஸ் போடுறாங்க என்றால் தனக்கு புகழடைய வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று இன்றைக்கி எங்களது தலைமை கோடிட்டு காட்டி உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றால் நான் மனமாற வாழ்த்துகிறேன். ஏன்னா அமைச்சர்களுக்கு எதுக்கு ரீல்ஸு சொல்லுங்க பார்ப்போம், அது தேவையே இல்லையே. கண்டிப்பா இன்னைக்கு எங்களது தலைவர் அதை அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார். அவருக்கு எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி தான் நான் சொல்லணும். அதை இனிமேவாவது இந்த ரீல்ஸ்லாம் போடாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? போடக்கூடாது என்பதுதான் திட்டம். அமைச்சர்களுக்கு இதுக்கு ரீல்ஸ்னு நான் திருப்பியும் கேட்குறேன். சட்டமன்ற உறுப்பினர்களே ரீல்ஸ் தேவையில்லை. அதனால் என்ன பலன்? அதான் சொல்கிறேன், தன் சுய, அது எப்படி சொல்கிறது, தன்னுடைய சுய புகழை, லாபம் இல்லை, தன் சுய புகழை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது எவ்வளவு இழிவானது என்பதை என் போன்றவர்கள் கருதுகிறோம். அது தேவையே இல்லை. அது ரேஷன் கடையில் போய் ஆய்வு நடக்குதுன்னு சொன்னால் அது மக்களுக்கான சேவை. பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை போய் முறையாக படிக்கவில்லை, ஏன் படிக்கவில்லை என்பது அதிகாரம். நல்லா படிங்கன்னு சொல்லுவது அன்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆக எந்த இடத்திலும் அரசு அலுவலகங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வரம்பு மீறக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி தலைவர் இட்டிருக்கிற கட்டளை, அந்த கட்டளைக்கு அவர்கள் தலை வணங்க வேண்டும். அந்த கட்டளையை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.